ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி இந்த வயல்லாம் பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த வயல்லாம் பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், இது தானாக வளர்ந்துராது. இதை முளைய செய்கிறவர் கடவுள். நம்ம விதை போடுவோம், நிறைய காரியங்களை பண்ணுவோம். வளர்ந்துருமான்னு பார்த்தோன்னா நிச்சயமாக கிடையாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் இது வளராது. எந்த ஒரு இயற்கையாக இருந்தாலும் சரி, அது இறைவனால் அது ஆசீர்வதிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அது முளைய செய்யும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம தானாக எந்த ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இங்கே ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க நடுகிற நாளும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த நாற்று பிடுங்கி நடுகிறனால ஒன்றும் இல்லை, இதுக்கு நாற்று நட்டடிச்சு இதுக்கு நம்ம நீர் பாய்ச்சிட்டா இது வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பேர். அவனாலையும் ஒன்றும் இல்லை, இதை விளையச் செய்கிறவர் தேவனா. அப்போது நம்ம வாழ்க்கையில் தானாக எந்த ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு வந்துடாதுங்க. அதை தேவன் தீர்மானிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றும் தேவன் தீர்மானிக்கிறதுக்கு நாம் சில விஷயங்களை நாம் காத்திருக்கணும். அவரிடத்துல முறையிடணும். தேவன்கிட்ட போய் நாம் கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் படிப்பை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்க எனக்கு ஆசீர்வதிங்க, நான் நல்லா படிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி நிறைய காரியங்களுக்கு தேவன்கிட்ட நாம் அனுமதி பெறணும். நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக நடக்காது. நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய காரியங்கள். என்னால் தான் எல்லாம் முடிஞ்சது, என்னால் தான் இந்த வீட்டை கட்டினது நான் தான், இந்த தொழில் ஆரம்பித்தது நான் தான். நிச்சயமாக கிடையவே கிடையாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு பணத்தையும் நம்ம சம்பாதிக்கவே முடியாது. இப்போ பாருங்கள் இந்த வசனம் பாருங்கள், மீண்டுமாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க நடுகிற நாளும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பைபிள் சொல்லுது. அப்போது தேவனுடைய கிருபை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியாது. அப்போ நல்ல வரம் வேணுமா, தேவனோட அனுமதியை கேளுங்க. மேலே வானத்தில் இருக்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு நல்ல திருமணம் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. குழந்தை வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோர்ந்து போகாதீங்க, தேவன்கிட்ட கேளுங்க. இயேசுப்பா நிச்சயமாக தருகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நல்ல தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணுமா, தேவனுக்கிட்ட கேளுங்க. நிறைய கேளுங்க, கேட்டால் தான் கொடுக்க முடியும். பைபிள் வசனம் அப்படி தான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பைபிள் சொல்லுது. யாருமே கேட்க மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் நிறைய வேணும்னு கேட்டால் இது எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழகிற பிள்ளை தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது பாருங்களேன், அழுது பாருங்கள். நிறைய அப்பா அம்மா எங்கேயோ போய் தேவையில்லாத காரியங்களுக்கு பார்க்குறாங்க. இந்த தோஷம் அந்த தோஷம், இந்த காரியத்துக்கு போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லி என் பையனுக்கு இப்போ திருமணம் ஆகிடுமா, அப்போ திருமணம் ஆகிடுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜோசியரை தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஜோசியரை பார்த்தா இந்த நேரம் இந்த காலம் அதெல்லாம் இல்லைங்க. இயேசுப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், ஒரே ஒரு அடி கூப்பிட்டு பாருங்கள். என் பிள்ளைக்கு நல்ல வரம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஐயோ நான் முதலீடு போட்டேன், நான் நிறைய நஷ்டமாக இருக்கேன், ஒரே ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக தருவாருங்க. அவர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. ஒரு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், பல மடங்கு உங்களை உயர்த்துவார். நான் அப்படி என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான், உங்களோட வாழ்க்கையிலையும் அப்படியா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இது என்னால் இல்லை, இது கர்த்தரால் ஆகும் சொல்லி நீங்கள் விசுவாசிங்க, தேவன்கிட்ட கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.